அண்மைச் செய்தி. உதகை பாசன்ஸ்வேலி அருகே உள்ள வனப்பகுதியில் பாதி தின்ற நிலையில் உடல் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருப்பதால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். உதகை பாசன்ஸ்வேலி அருகே உள்ள வனப்பகுதியில் பாதி தின்ற நிலையில் உடல் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். அந்த பகுதியில் ஆட்கொள்ளை மிருகம் சுற்றித் திரிகிறதா என்று மக்கள் பீதியடைந்துள்ளனர். வனப்பகுதியில் பாதி தின்ற நிலையில் உடல் கண்டெடுக்கப்பட்டதால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில் இருக்கிறார். ஜான்சன், கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, உதகை அருகே உள்ள இந்த பாசன்ஸ்வேலின்னு ஒரு டேம் ஏரியா இருக்கு. இந்த பகுதியில பாத்தீங்கன்னாக்கா கள்ளக்கோடு மந்து, அதாவது இங்க வந்து தோடர் பழங்குடியின மக்கள் வந்து அதிக அளவுல வச்சு வராங்க. இந்த நிலையில கேன்பூர் கூட்டம்னு ஒருத்தர் வந்து அங்க வனப்பகுதியில வந்து அப்படியே நேற்று ஈவினிங் போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் காணல. இரவு முழுவதும் தேடி பார்த்தப்போ அவர் எங்கேயும் கிடைக்காதனால உறவினர்கள் வந்து எல்லா இடத்தும் தகவல் தெரிவிச்சு போலீஸ்க்கு வனத்துறை எல்லாம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் வந்து இன்னைக்கு காலையில போய் பாக்குறப்போ அவருடைய உடல் வந்து பாதி அளவுக்கு தின்ற வனவிலங்கு ஏதோ உண்ண பிறகு அங்க விட்டுட்டு போயிருக்கு. இதனை தொடர்ந்து வனத்துறையும் மற்றும் காவல்துறையும் வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த பகுதியில வந்து புலி, சிறுத்தை, மற்ற சென்னாயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் அதிக அளவுல சுத்திட்டு இருக்கனால இப்ப இவரை கொன்றது வந்து புலியா, சிறுத்தையா அல்லது சென்னாய் கூட்டமா என்பது வந்து இன்னும் தெரியாம இருக்கு. இப்ப பிரேத பரிசோதனைக்கு பிறகு வந்து முழு தெரிய வரும். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஜான்சன். உதகை அருகே வனப்பகுதியில் பாதி தின்ற நிலையில் உடல் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருப்பதால் அந்த பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். ஆட்கொள்ளை மிருகம் தாக்கப்பட்டு அவர் உயிரிழந்தாரா என்ற சந்தேகம் எழுந்திருக்கும் நிலையில் அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர்.